بسم الله الرحمن الرحيم. இந்த இஸ்லாமிக் பீஸ் சென்டர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 4 மணி முதல் 5 மணி வரை இஸ்லாம் எல்லோருக்கும்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வருது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, மாற்று மத நண்பர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். உதாரணமாக, இஸ்லாத்தில் ஏன் பெண்கள் இந்த ஒரு புர்கா எனக்கூடிய ஒரு ஆடைகளை அணிகிறாங்க, அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை ஏன் வெட்டி சாப்பிட்றாங்க, ஏன் வெஜிடேரியனாக இருக்கக்கூடாதா, ஏன் நான் வெஜிடேரியனாக இருக்காங்க, அதே மாதிரி கை கால்களை வெட்டக்கூடிய அந்த மரண தண்டனை தரக்கூடிய கொடூரமான ஒரு தண்டனை தரக்கூடிய சட்டங்களாக இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறது. அதுபோக தொழுகையில் நீங்கள் தமிழில் ஓதுறதில்ல, அரபியில் தான் ஓதுறீங்க. இந்த மாதிரி பல சந்தேகங்கள் அவருடைய மனதிலே எழுந்துக்கிட்டே இருக்கும். இது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கும் போது அவங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் நண்பர்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்கள்ட்ட சரியான விடை கிடைக்கிறதில்ல. அதுக்காகவே ஒரு நிகழ்ச்சியை இந்த இஸ்லாமிக் பீஸ் சென்டர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். இதில் பல்வேறு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க. நம்மளும் பதில் கொடுத்துக்கிருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய நேயர்கள் கேள்வி கேட்பாங்கிற ஆவலோட நாங்கள் இருக்கோம். தமிழ்நாடுல மத நல்லிணக்கம் தான் முக்கியமாக இருக்கு. அந்த மத நல்லிணக்கத்தை எப்படி மக்கள் பேணுறாங்க அப்படிங்கறத ஒரு 2 வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க நேயர்களுக்கு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி பூங்கான்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு என்றைக்குமே அமைதி பூங்கான்னு சொல்லப்பட்ட ஒரு மாநிலம் இன்னைக்கு அதே போல தான் இருக்கு. அதற்கான காரணங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு 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 முஸ்லீம் சகோதரர் வைக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியில இருக்கட்டும், மற்ற நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அதிகமான மற்ற சகோதரர்கள், அதாவது நான் முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவ இந்து சகோதரர்கள் அதிகமாக பங்கேற்றுக்கிறத பாக்குறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாமா, மாப்பிள்ள, மச்சான், அண்ணன், தம்பி, சகோதர பாசத்தோட இன்னைக்கு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இந்து சகோதரரோ ஒரு கிறிஸ்டின் சகோதரோ தான் வைக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும், பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களும் மற்ற மத சகோதரர்களும் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருக்கோம். அதனால என்னைக்குமே தமிழ்நாடு இந்த மாதிரி தான் இருக்குது, சுபிட்சமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வசிக்கக்கூடிய இடங்களை கூட பாருங்களேன், பல்வேறு நகரங்கள், கிராமங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கிராமத்திலிருந்து தான் வரோம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு வீடு அடுத்தடுத்து இருக்கும். ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை இருக்காது, பிணைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு சகோதரர் முஸ்லீம் வீட்டுக்கும், அடுத்து ஹிந்து, அப்புறம் கிறிஸ்தவர் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்தோட அவங்களுடைய சாப்பாடு இவங்களுக்கு கொடுத்து விடுறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒற்றுமையா, அது கிராம சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா வாழ்வாங்க. இவங்களுடைய ரம்ஜானுடைய பண்டிகையில பாத்தீங்க, அதே போல நோம்பு கஞ்சி காய்ச்சக்கூடிய இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசலையும் நோம்பு கஞ்சி காய்ச்சறாங்க. அந்த நோம்பு கஞ்சிங்கிறது எல்லாரும் வேற இருந்து முஸ்லீம்கள் ஃபாஸ்டிங் முடிச்சு அந்த இதுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமான ஹிந்து சகோதரர்களும் அதை மற்ற கிறிஸ்தவ சகோதரரும் அதை வாங்கிட்டு போறாங்க. மற்ற எல்லா பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா அதுக்காக தனியா ஒரு படி 2 படி அரிசி போட்டு அதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு அன்பான ஒரு பாசமும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இந்தியாவில் எங்கெங்கெல்லாமோ மத கலவரங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இங்க மாமே மச்சா அண்ணன் தம்பியா பழகி இருக்காங்க. வியாபாரத்துல கூட கூட்டு எப்படின்னா ஒரு முஸ்லீம் சகோதரரும் ஒரு இந்து சகோதரரும் கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க, ஒரு முஸ்லீம் சகோதரரும் கிறிஸ்தவ சகோதரரும் கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க. இவங்க வீட்டு திருமணத்துல அவங்க கலந்துக்கிடுவாங்க, அவங்க வீட்டு திருமணத்துல இவங்க கலந்துக்கிடுவாங்க. இப்படி ஒரு நெறியோட வாழக்கூடிய ஒரு மக்களா இந்த இது இருக்கு. இஸ்லாம் அப்படித்தான் வாழும், இஸ்லாமும் அப்படித்தான் சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா வியாபாரங்களை பாருங்க, ஒரு கடை, ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு முஸ்லீம்னா, அதுல பாத்தீங்கன்னா அதிகமான இந்து சகோதரர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ சகோதரர் இருப்பாங்க. அதே போல ஒரு ஹிந்து சகோதரர் வச்சுக்கூடிய கடையிலேயோ இல்ல அவருடைய நிறுவனத்திலே பாத்தீங்கன்னா எல்லா மதத்தவரும் இருப்பாங்க. அந்த பாகுபாடு எப்பயுமே நம்ம நம்ம மக்கள், தமிழ் மக்கள் தான் அதை பாக்குறாங்களே ஒழிய அந்த பாகுபாடு பார்க்காம எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்துல தான் மெயினா பார்க்க முடியும். மெயினா அது இறைவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் சொல்லணும். கரெக்ட், நல்லா சொன்னீங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு தந்தையர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. தந்தைக்கு சிறப்பு, அதை பத்தி எப்படி இஸ்லாம் எதுவும் சொல்லுது? அதாவது தந்தையை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, தந்தையின் விருப்பத்தில் இறைவன் விருப்பம் இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. தந்தையின் வெறுப்பில் இறைவன் வெறுப்பு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா பெற்றோருடைய மகிமையை சொல்லும் போது கூட திருக்குறான்ல என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம பிரார்த்தனை செய்யணும். அதாவது நம்ம குழந்தைகள் தாய் தந்தையருக்கு எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா, இறைவா நாங்கள் சிறு வயசாக இருந்தபோது என்னை எப்படி அவங்க போற்றி போஷித்து அருள்பாலித்து, அதே போல அவர்களை நீ போற்றி அருள்பாலிப்பாயாக அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை செய்ய சொல்லுது திருக்குறான். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளை குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, மிடில் ஈஸ்ட் போல நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம்
முதியோர் இல்லம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. முதியோர் இல்லம் கேட்டா நாங்க போய் கேட்கறப்ப முதியோர் இல்லம்னா என்னங்கன்னு கேக்குறாங்க. முதியோர் இல்லம்னா அவங்களுக்கு விளக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தாய் தந்தையரை வந்து பராமரிக்காம விடக்கூடிய அப்படியுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த அரபு நாடுகளை நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் நாங்க போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து இறைவனோட வெறுப்பே தந்தையினோட விருப்பமே தந்தையோட விருப்பத்தில் இருக்கும்போது அவனோட அவரோட வெறுப்பை நம்ம சம்பாதிச்சுட்டோம்னா இறைவனோட விருப்பை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவங்க நம்மள ரொம்ப பிரியமா வச்சு நம்மள சின்ன வயசுல அவங்க பாதுகாத்த மாதிரி நம்மள அவங்கள பாதுகாக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அதை எல்லா மதத்தினரும் அதை ஒத்துக்குருவாங்க. தன்னுடைய தாய் தந்தையரை பேணுதலா நடத்தணும் அப்படிங்கறது வந்து எல்லா மதத்தோடும் கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறது எல்லா சகோதர சகோதரிகளும் ஒத்துக்கூடக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொன்னு இந்த திருக்குறான்ல நான் படிச்சிருக்கேன். அதாவது வந்து உங்களுடைய தாயிலேயோ அல்லது தந்தையர்களையோ வயதான காலத்துல யாராவது ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவங்கள வந்து அவங்களுடைய அந்த முதுமை நிலையை பார்த்து நீங்க சி அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்க அவங்கள பயன்படுத்திடுறாங்க. அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள புண்படுத்திடாதீங்க. அந்த சி இது என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த வார்த்தையை கூட பயன்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வீட்டையே விட்டு துரத்தக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் இருக்குங்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு.